வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டே புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளிக்கிழமை விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன் விதவிதமாய் கோலம் போட்டேன். என்ன இருந்தாலும் என்ன மாதிரி போட முடியாது. இந்த பொண்ணு எதுக்காக இங்கே வந்திருக்காரு? என்ன பாபா கூப்பிட்டீங்களா? என்னடா அந்த பங்களாக்காரி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா? நான் கோலம் போட்டுக்கிட்டு இருந்தேன், அங்க வந்து தொந்தரவு பண்ணாங்க. ஆமா பாபா, நான் மாவாட்டிக்கிட்டு இருந்தேன், அங்கேயும் வந்து தொந்தரவு பண்ணாங்க. ஆமா பாபா, நான் துணி அலாசிக்கிட்டு இருந்தேன், அங்கேயும் வந்து தொந்தரவு பண்றாங்க. வாங்கடா. உலகத்துல இந்த மாதிரி யாரும் குழம்பு கலக்கவே இல்ல. நில்லுங்கடா. எதுக்காகடா அந்த பொண்ணு இங்க வந்து சமையல் கட்டுல உட்கார்ந்து சமையல் பண்ணிட்டு இருக்கா? இது அங்க கேட்க வேண்டியதானயா? இப்படி விவரம் இல்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தா விரல கடிச்சு எடுத்துருவேன். ஏன்டா இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏய் சொல்லுங்கடா. பாவா என்ன பாவா? நீயே போய் சமையல் கட்டுல பாத்துக்கப்பா. என் வீட்டுல வந்து சமையல் செய்ய நீ யாரு? அன்னைக்கு தாலி கட்டினீங்க, இன்னைக்கு அரிசியை தூவி ஆசீர்வாதமும் பண்ணிட்டீங்க. இந்த வீட்டுக்குள்ள ஒண்ணு யார்டி வர சொன்னது? எப்ப நீங்க என்ன தொட்டு தாலி கட்டினீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஓஹோ அப்படியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு தாலி கட்டினது உன் கூட குடும்பம் நடத்துறதுக்காக இல்ல, உன் திமிர அடக்குறதுக்காக. இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி. எதுக்காகடா அந்த பொண்ணு வெளியில போகணும்? எதுக்காக அந்த பொண்ணு வெளியில போகணும்னு கேக்குறேன். நீ பழி வாங்கணும்ன்றதுக்காக ஊரறிய 10 பேர் எதிர்க்க தாலி கட்டிட்ட. தாலி கட்டின பாவத்துக்காக வீடேறி வந்து அடுப்பத்தை வச்சிருக்கா. நீ பொஞ்சாதியா ஏத்துக்கிறியோ இல்லையோ, நான் மருமகளா ஏத்துக்க முடிவு பண்ணிட்டேன். நீ உள்ள போமா. சரி மாமா. நெல்றி பாவா, எனக்கு கோபம் வரதுக்குள்ளே அவளை வெளியே போக சொல்லுங்க. டேய், அந்த பொண்ணு இங்கதான் இருக்கும். அவளை வெளியில போக சொல்றதா இருந்தா என்னையும் சேர்த்து வெளியில அனுப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியலையா அவனுக்கு? ஆஹா, நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க, எல்லாரும் ஒன்னா இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன, சின்ன மணியா பைத்தியக்கார மாதிரி வெளியே போயிட வேண்டியதா? பாவா, நடு வீட்டுல நின்னு வயிறறிஞ்சு சொல்றேன், 20 வருஷமா உங்க காலையே சுத்திக்கிட்டு வந்தா இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தவ இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். நல்லா இருங்க பாவா, நல்லா இருங்க. மறந்துட்டீங்களா பாவா? மறந்துட்டீங்களா பாவா?
இந்த ஊரே பாக்குற மாதிரி சவக்கால் அடிச்சு என் தோலை உரிச்சவன் இவன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். உங்க தோல் மேலே வளர்ந்தா வெளியே போகணும். வெளியே போறேன். இந்திரன் கெட்டது பொன்னாலே, அந்த சந்திரன் கெட்டதும் பொன்னாலே, நம்ம அண்ணனு கெட்டது எதனால எதனால? ஏண்டா அப்படி கேக்குற? பின்ன அண்ணன் ஏன்டா 8ஆம் நம்பர் கடையை தேடி வரணும்? அதுவா? ஆமா அண்ணே. இங்க பக்கத்துல வாங்க நான் சொல்றேன்.